ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா, மீனாவுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ரவியும், ஸ்ருதியும் என்ன சொன்னாங்க மீனா கிட்ட, நாங்க வந்து பணம் குடுக்குறோம். நீங்க எப்பனாலும் திருப்பி குடுத்துடுறீங்கல்ல, இது ஒரு சின்ன ஹெல்ப் தானே நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா, இவங்க என்னடான்னா, அதாவது மீனா என்னடான்னா, இல்ல எனக்கு பணம் வேண்டாம். மாத்தி மாத்தி உங்ககிட்டயே கேட்டா எப்படி அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. ஒரு அவசரத்துக்கு பணம் கேட்கறது தப்பு ஒண்ணும் இல்லையே. இப்போ மனோஜ் வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது முத்து தான் வந்து பணம் கட்டுனாங்க. திருப்பி அந்த பணத்த வாங்கிக்கிட்டாங்க. ஸோ, அதே மாதிரி தான் இதுவும். ஆனா, இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, தெரியாத யார்கிட்டயோ போயி பணம் கேட்டு ஃபினான்ஸ் வாங்குறதுக்காக போய் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த ஃபினான்சியர் யாரு அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேற யாரு நம்ம சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் தான். ஸோ, அந்த ஃபோட்டோவ காட்டுவாங்க. சிந்தாமணியும், அவங்களோட பொண்ணு இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவ காட்டுவாங்க. ஸோ, இத பார்க்கும்போது நமக்கு ஒண்ணு புரியுது. இப்போ இந்த ஃபினான்சியர் வந்து நல்லவரா, கெட்டவரா அப்டின்றது தெர்ல. ஏற்கனவே சிந்தாமணியோட வீடு வந்து வேறு ஒரு வீட்ட தான் காட்டுனாங்க. அவங்களுக்கு பொண்ணு இருக்கிற மாரி காட்டவே இல்ல. ஸோ, இந்த சிந்தாமணி அம்மாவுக்கும், அந்த ஃபினான்சியர் இருக்கிறாரு இல்லையா, அவருக்குமே வந்துட்டு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் தான். ஸோ, அவங்களுக்கும் ஒரு ஸ்டோரி வைப்பாங்க அப்டி சொல்லி தான் நெனைக்கிறேன். இப்போ மீனா வந்து இந்த ஃபினான்சியர் கிட்ட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டெக்கரேஷன்ல போராடி முன்னுக்கு வந்துட்டுருக்கிறேன். என்னைய தடுக்கிறதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க அப்டின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் வந்து இவங்க நெனைக்கிறாங்க, நம்மளோட ஒய்ஃபும் அதாவது ஃபினான்சியர் நெனைக்கிறாரு, நம்மளோட ஒய்ஃபு சிந்தாமணியும் ஒரு டெக்கரேஷன் வேல தானே பார்க்குறா. எத்தனையோ பேர அவ தடுத்து எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி தான் அவ மேல வந்தா. இந்த பொண்ணையும் அவ அப்படித்தானே பண்ணுவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஆ இந்த பணம் வந்து கிடைக்காம போயிருது இல்லையா? மீனா வந்து அந்த ஃபினான்சியர் கிட்ட சொல்றாங்க, "எனக்கு வந்து பணம் கிடைக்கலையா, எனக்காக நீங்க எவ்வளவோ இது பண்ணி எந்த ஒரு டாக்குமெண்ட் சார்ஜும் இல்லாம வட்டி கூட கேட்காம பணத்த 2 நாள்ல திருப்பி குடுத்துர்றேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, எதுக்கு?" அப்படின்லாம் சொன்னீங்க. "ரொம்ப நல்லவங்க நீங்க. ஆனா எனக்கு இந்த மாரி பணம் குடுக்காம ஏமாத்திட்டாங்க." அப்படின்ற மாதிரி சொல்லி அழுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபினான்சியர் சொல்றாரு, "என்னம்மா உன்னைய போய் நான் நம்பி தானம்மா குடுத்தேன். நீ வந்து இப்ப பணம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ற." அப்படின்னு சொல்லும்போது தான், "என்னோட நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க அ நான் வந்து சைன் பண்ணி குடுத்தேன் பாண்டுல. ஆனா, அவங்க வந்து வேற மாரி அதில எழுதிட்டாங்க. நான் எழுதி குடுக்கும்போது வேற மாரி சைன் இருந்தது. ஆனா, இப்ப அவங்க வந்து வேற மாரி எழுதிக்கிட்டாங்க. எனக்கு என்னோட தொழில்ல நான் வளரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணின்ற ஒருத்தவங்க தான் இந்த மாரிலாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியே ஃபினான்சியர் எந்திச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு, அவங்க தான் பண்ணாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நெறைய இடத்துல எனக்கு இந்த மாதிரி என்னோட தொழில தடுக்கிறதுக்கு அவங்க ஒருத்தர் தான் வந்தாங்க. அதே மாரி தான் இப்பயும் இந்த ஃபினான்சியர் கிட்ட சாரி அந்த ம் அ மண்டபம் மேனேஜர் கிட்ட அவங்க பேசும்போது நான் பார்த்தேன். கண்டிப்பா அவங்க அதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க சார். ஒரு வாரத்துக்குள்ள நான் உங்களோட பணத்த நான் திருப்பி குடுத்துர்றேன். அவங்க கிட்ட இருந்து சிந்தாமணி கிட்ட இருந்து எப்படி பணத்த வாங்கணும்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு அந்த பணத்த நான் திருப்பி குடுத்துர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க தான் உங்கள ஏமாத்துனாங்கன்னு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்க எதுக்கு சார் கேட்குறீங்க? அப்படின்னும்போது, இல்ல இருக்குதா எனக்கு நம்பணும்ல. நீங்க என்னைய ஏமாத்திறக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல சார் கண்டிப்பா நான் வந்து உங்க பணத்த எனக்கு திருப்பி குடுத்துறேன். அதுவரைக்கும் எனக்கு டைம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இப்ப ஸ்ருதிய வச்சு ஒரு பிளான் பண்ணி சிந்தாமணி கிட்ட பணத்தையும் வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதாவது சிந்தாமணி தான் ஏமாத்துனாங்க அப்படின்ற ஆதாரத்த வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த ஃபினான்சியர் கிட்ட வந்துட்டு மீனா வந்து சொல்றாங்க, அந்த பாருங்க சிந்தாமணி அந்த லேடி தான் ஏமாத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்துல காட்டுறாங்க. அந்த பாண்டையும் காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான், "நீ இந்த பணத்த எனக்கு குடுக்க வேண்டாமா?" அப்படின்ற மாரி சொன்னாங்க. "எதுக்கு சார் சொல்றீங்க? நான் கண்டிப்பா பணம் குடுத்துருவேன் சார். இவங்க தான் செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. நான் போலீஸ்ல சொல்லியாவது நான் உங்களுக்கு பணம் வாங்கி குடுத்துர்றேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "வேண்டாம்மா இந்த பணத்த உனக்கு சேர வேண்டிய பணம் தான். நீயே வச்சுக்கோ. அது வேற யாரும் கிடையாது. என்னோட ஒய்ஃப் தான். சிந்தாமணி என்னோட ஒய்ஃப் தான். அவங்க தானே உன்ன ஏமாத்திருக்காங்க. அவங்க தர வேண்டிய பணத்த நானே உனக்கு குடுத்துர்றேன்ம்மா. உனக்கு குடுத்த பணத்த நீயே வச்சுக்கோம்மா. நீ எனக்கு திருப்பி தர வேண்டாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே மீனாவுக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகுது. "என்ன சார் சொல்றீங்க? பணம் திருப்பி தர வேண்டாமா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "ஆமாம்மா, அது என்னோட ஒய்ஃப் தான். எங்களோட பொண்ணு வந்து எங்க கூட இல்ல. ஆ இவ இவ என் ஒய்ஃப விட்டு நான் பிரிஞ்சு பல வருஷம் ஆச்சு. நாங்களும் என் ஒய்ஃபும் நானும் தனியா தான் இருக்கிறோம்." அப்படின்ற மாதிரி அவரோட அவரோட ஸ்டோரி வந்து கன்டின்யூ பண்றாங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.